ஹாய் ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது கொரியன் சீரிஸோட 3rd எபிசோட். நம்ம ஹாஜுனும் சியாவை கூட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற அவங்க அக்காவை பார்க்க போய்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க டாக்ஸி உள்ள போக முடியல. ஸோ 2 பேரும் இறங்கி அந்த காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் அங்க ஒரு கேட் இருக்கு. அந்த கேட் கிட்ட போனதுக்கு அப்புறமா நம்ம சியா அவகிட்ட கேட்கறா, உங்க அக்கா என்னவோ வெளிநாட்டுல படிக்கிறான்னு சொன்னேன், இங்க என்ன பண்றாங்க அப்படின்றா. நம்ம ஹாஜுனும் அதெல்லாம் போய் அவ படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஒரு ஷாமனா மாறிட்டா. அதை வெளியில சொன்னா அசிங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க யாரும் சொல்றது இல்ல. நானும் ரொம்ப நாளா அவளை பார்க்க ட்ரை பண்றான். ஆனா இங்க ஒரு கிறுக்கன் இருக்கான். அவன் இந்த கேட்டுக்குள்ளேயும் விட மாட்டான். என் அக்காவை வெளியே வர சொல்றான்னா அவ வெளியே வந்தாலும் செத்துருவான்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த கிறுக்கனும் வரான். அவனோட பேரு பேங். ஹாஜுவை பார்த்துட்டு வா மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்படியே 2 பேரும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது நம்ம சியாக்கு ஜாவும் ஃபோன் பண்றான். இந்த மாதிரி நான் எழுந்திரிச்சிட்டேன், நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லையே, எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம சியாவும் சொல்லலாமா வேணாமா சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ கரெக்டா நம்ம ஹாயாங் வந்து அந்த போனுக்கு எந்த பதிலும் சொல்லாத, அது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே அந்த டீமன் சியாவோட உடம்புக்குள்ள வந்துருது. சியாவால அதுக்கப்புறம் அவளோட உடம்ப அசைக்கவே முடியல. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹயாங்கும் உடனே அந்த போனை அவ கையை விட்டு எடுக்கணும்னு சொல்லி கயிறு கட்டி அந்த போனை எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த டீமனும் சியாவோட கழுத்தை உடைக்கல ட்ரை பண்ணுது. அதுக்குள்ள இவங்க போனை எடுத்ததால அவ அப்படியே மழக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹாஜுனும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவனோட அக்கா ஹயாங்கும் இவ உடம்புக்குள்ள ஒரு டீமன் வந்திருக்கு, சீக்கிரம் அதை பிரிக்கலனா சியா இங்கே இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட கையிலயும் சியாவோட கையிலயும் ஒரு த்ரெட்டை கனெக்ட் பண்றாங்க. அப்போ நம்ம பேங்கும் வந்து வெளியில என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ பூஜையை கரெக்டா கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹயாங்கோட அந்த பாம்பு அங்க வருது. இவளும் பூஜையை ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம சியாவும் கண்ணை முழிச்சு பாக்குறா. பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்போ நம்ம ஹயாங்கும் அங்க வந்து இங்க பாரு, இப்ப நீ அந்த டீமனோட உலகத்துல இருக்க. இங்கிருந்து தான் அந்த சாபமும் ஆரம்பிச்சிருக்கு. இங்கிருந்து நீ வெளியே வரணும்னா ஒரு 3 கதவுகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. என்னோட குரலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் சொல்றத நீ செஞ்சாலே நீ அதை 3ஐயும் கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பேங்கும் அந்த இடத்த சுத்தி அவனோட மேஜிக் கத்தியால ஒரு ரவுண்ட போட்டு அந்த டீமன் அந்த இடத்துக்கு வராம பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம சியாவும் அந்த 3 கதவுகள் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒரு கேட் இருக்கு. அந்த கேட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்ஸ் அதுக்குள்ள என்டர் ஆயிட்டீனா நீ திரும்பி பார்க்கவே கூடாது. அப்படி நீ மீறி திரும்பி பார்த்துட்டீனா அந்த டீமனும் என்ன பார்த்துடும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா கதவுகளுமே மூடிடும். இங்க இருக்கிற ஒவ்வொரு கதவுகளுமே உன்னை ரொம்பவே சோதிச்சு பார்க்கும். அது எல்லாத்தையும் மீறி தான் நீ கடந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு அவளும் அந்த கதவுக்குள்ள என்டர் ஆவறா. உள்ள போய் பார்த்தா அது அவளோட ஸ்கூல் காரிடார் மாதிரி இருக்கு. இருட்டா இருக்கிறதால அப்படியே டார்ச் அடிச்சுட்டு உள்ள போய்கிட்டே இருக்கா. அங்க ஒரு ரூம்குள்ள போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரலான்னு யோசிக்கும் போது திரும்பி பார்க்க கூடாதுன்றதால அப்படியே பின்னாடியே நடந்து வரா. நடந்து வரும்போது எதையோ இடிச்சிடறா. என்னன்னு பார்த்தா அங்க இறந்து போன லீ கத்தியோட நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்து பயந்து போய் வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. இவ எந்த பக்கம் ஓடினாலும் அந்த லீ இறந்து போன சம்பவம் இவ கண் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜன்னலை திறந்துட்டு குதிக்கலான்னு போறா. ஆனா அது எல்லாமே லூப் மாதிரி இருக்கு. அப்ப நம்ம லீயா அவகிட்ட வந்து எதுக்காக என்ன சாக விட்ட, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீயும் வா அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி வந்து நின்னு கத்தி எடுத்து அவனே கழுத்தை கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ரத்தம் எல்லாம் அவன் முகத்து மேல படுது. அதுக்கப்புறம் நம்ம சியாவும் நீ என்னோட ஃப்ரெண்டு லீயே கிடையாது, நீ வெறும் இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. எந்த பக்கம் ஓடினாலும் எதிரில் அவன் கத்தி எடுத்துட்டு ஓடி வரான். ஒரு கட்டத்தில் நம்ம சியாவும் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரு அவன் மேல மோதி அவனை கடந்து வரா. வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு டோர் இருக்கிறதையும் பாக்குறா. அதை திறந்துட்டு அப்படியே உள்ள வரா. இப்போ நம்ம சியா மொதல் டோரை கடந்து வந்துடுறா. 2வது டோருக்குள்ள போனா அது அவங்க அப்பா அம்மா இறந்து போன அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு இவளை கூட்டு போயிருக்கு. இவளோட அப்பாவும் அடிபட்டு அப்படியே ரத்த வெள்ளத்துல சியா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் இவளை காப்பாத்திட்டு அவங்க இறந்து போய் கீழே கிடப்பாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்த உடனே பழைய நினைப்பெல்லாம் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடறா. இந்த பக்கம் நம்ம பேங்கும் டைம் ஆகுது, சீக்கிரம் வர சொல்லு, இல்லைன்னா கதவுகள் எல்லாம் மூடிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹயாங்கும் வாய்ஸ்ல நீ சீக்கிரம் வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்படி வரலான்னு பார்க்கும்போது அவங்க அம்மா இவங்களோட காலை பிடிச்சி எங்க போற, எங்களை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. இவளும் ஒரு கட்டத்துல இல்ல நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்து 2வது கதவை திறக்கிறா. அப்போ அங்க இருந்து கார் எல்லாம் வெடிச்சு அந்த சத்தத்துல இவளும் முழிச்சுக்கிறா. முழிச்சு பார்த்தா அங்க நம்ம ஹாஜுனும் பேங் உட்காந்து பயப்படாத எல்லாம் சரியாயிடுச்சு, நீ அந்த கதவுகளை விட்டு வெளில வந்துட்ட, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. நம்ம சியாவும் ஹயாங் எங்கன்னு கேக்குறா. ஹயாங் ட்ரெஸ் மாத்திட்டு அவளும் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கா அப்படின்னு சொல்றான். ஆனா ஹயாங்கோட வாய்ஸ் திரும்பவும் அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத, நீ இப்ப 3வது கதவுக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு இப்ப எதை நம்புறதுனே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே பேங்கும் உனக்கு அந்த வாய்ஸ் ஒன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கா, அந்த வாய்ஸ் சொல்றத கேட்காத, நீ இப்ப வெளியில வந்துட்ட, அது ஹயாங் மாதிரியே பேசி இந்த கதவை தாண்டி வர உன்னை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றான். திரும்ப ஹயாங் வாய்ஸ் இல்ல அவன் போய் சொல்றான், வேணும்னா அவன் கிட்ட சொல்லி என்ன கூப்பிட சொல்லு, அவனால என்ன கூப்பிட முடியாது, ஏன்னா நான் மாஸ்க் போட்டிருக்கிறதால அந்த டீமனால என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பேங்கும் அது சொல்றதெல்லாம் கேட்காத, ஹயாங் உங்ககிட்ட திரும்பி பார்க்க கூடாதுன்னு தானே சொன்னா, ஆனா நீ இப்ப திரும்பி பாரு, நீ திரும்பி பார்த்தாதான் என்னால உங்ககிட்ட யார் பேசிட்டு இருக்காங்கன்றத பார்க்க முடியும், அப்படி பார்த்துட்டேன்னா நான் அதை சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க சொல்றான். நம்ம சியாவும் நீங்க போய்
ஹயாங்க வர சொல்லுங்க அப்படின்றா. உடனே ஹாஜுனும் சரி நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். ஆனா பேங் இல்ல போவாத, அந்த டீமன் ஹயாங்க பார்க்க தான் இவன் மூலமா அது கூப்பிட்டு இருக்கு, நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனையும் தடுத்துறான். இப்ப நம்ம சியாக்கு யார் சொல்றத நம்புறதுனே ஒண்ணுமே புரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்கா. அப்போ ஹாஜனும் திடீர்னு இதுக்கு முன்னாடி ஜானுக்கு வந்த மாதிரி ரொம்பவே கண்ணை போட்டு கசக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இவ பின்னாடி யாரோ இருக்கிறத அவன் பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறான். இதையெல்லாம் பார்த்த நம்ம சியாவும் ஹயாங் சொன்னதை மீறி திரும்பி பார்த்துடுறா. அப்படி பார்த்ததால அந்த டீமனும் நம்ம ஹயாங்கையும் பார்த்துடுது. அப்படியே இவங்களுக்குள்ள இருந்த அந்த த்ரெட்டும் கட் ஆயிடுது. இவ திரும்ப முழிச்சு பார்க்கறா. இவ ரூம் முழுக்க ரத்தமா இருக்கிற ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கா. இவ கையில கட்டியிருந்த அந்த த்ரெட்டும் ரெட் கலர்ல மாறி அந்த இருட்டுக்குள்ள இருக்க வேற யார் கூடவோ அது கனெக்ட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த இருட்டை நோக்கி நடந்து போறா. இந்த பக்கம் கயிறு கட்டானதால நம்ம ஹயாங் மாஸ்க் உடஞ்சி அவ வாயெல்லாம் ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம சியா நடந்து போகும்போது திடீர்னு அந்த ஆப் மூலமா இறந்து போனவங்க நிறைய ஒரு பேரோட பாடி அங்க வந்து தொங்கிக்கிட்டே இருக்கு. அப்படியே இவளுக்கும் உடம்பெல்லாம் இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. அப்படியே நேரா பாக்குறா, அங்க இவ கையில கனெக்ட் ஆயிருக்கிற அந்த த்ரெட் ஒரு ரெட் கலர் போனோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு பின்னாடி அந்த இறந்து போன ஸ்கூல் பொண்ணு நின்னுகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு அம்பு வந்து அந்த த்ரெட்டை கட் பண்ணுது. அப்போ பின்னாடியே நம்ம ஹயாங்கும் வந்து நான் சொல்றத நல்லா கவனி, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, அந்த ரெட் போனுக்கு பின்னாடி தான் அந்த டோர் இருக்கு, என் கூடவே ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பாடிங்களுக்கு நடுவுல அவளை கூட்டிட்டு ஓடி வரா. ஃபைனலா தாண்டலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அந்த ஸ்கூல் பொண்ணு கத்தி எடுத்துட்டு வந்து இவளை குத்த வரா. நம்ம ஹயாங்கும் அவளை காப்பாத்தி அந்த 3வது டோரையும் கிராஸ் பண்ணி இவளை அந்த டீமன் வேர்ல்டுக்குள்ள இருந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுறா. வெளில வந்த பிறகு நம்ம சியாவும் முழிச்சுக்கிறா. நம்ம ஹாஜனும் ஓடி வந்து அவளை நல்லா விசாரிச்சுட்டு இருக்கான். அப்படியே அவளோட அக்காவை பாக்குறான். அவளுக்கு வாயில இருந்து நிறைய ரத்தம் வந்திருக்கு. ஏன்னா அந்த டீமன் இவளை பார்த்துட்டதால. அப்ப ஹயாங்கும் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்போதைக்கு இது சரியாயிடுச்சு, ஆனா இது முழுசா முடியாது, இந்த சாபத்துக்கான கரு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை அழிச்சாகணும், அப்பதான் இது முழுசா முடியும் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம பேங்கும் உன் கையில என்ன கத்தியால வெட்டி இருக்கு அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதை நான் சமாளிச்சுக்கிறேன் விடுன்னு சொல்லிட்டு அவங்க நேரா போய் அந்த பாம்பு கிட்ட நிக்கிறாங்க. அந்த பாம்பும் இவங்க கை மேல ஏறி இவங்களோட காயத்தை எல்லாத்தையும் சரி பண்ணுது. அப்போ நம்ம பேங்கும் நீ இப்படியே உன்னோட பவர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா உன்னால இந்த இடத்தை விட்டு வெளில போகவே முடியாது, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவங்களே திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஜானுவும் எழுந்திருச்சு இவன் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு நாரியோட மொபைல்ல பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹயாங்கும் ஒரு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து சியா கொடுத்து இதை மாத்திக்கிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சியாவும் என்னால தானே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நீங்க சொன்னதை நான் கேட்டிருக்கணும், திரும்பி பார்த்திருக்க கூடாது அப்படின்றா. ஹயாங்கும் சரி ஓகே பரவாயில்ல, உன்னோட பாஸ்ட்ல இவ்வளவு மோசமா நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது, அந்த டீமனை தடுக்க என்ன பண்ணலான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த கிரிகோ ஆப்னால வந்த சாபத்தை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு மோசமான ஸ்பிரிட் தான் உருவாக்கி இருக்கு, இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னா நம்ம இதோட மேயோங்க கண்டுபிடிக்கணும். மேயோங்னா நம்மளோட உலகத்தையும் வேற ஒரு உலகத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு சாபம். அந்த சாபம் ஒரு பொருளா இருக்கலாம். நீ உள்ள இருக்கும்போது ஒரு ரெட் போன் உன்னோட கனெக்ட் ஆயிருக்கிறத பார்த்தல, அதுதான் அந்த மேயோங். நீ தான் போயிட்டு அந்த போனை என்கிட்ட கொண்டு வரணும், அப்பதான் நம்ம இந்த சாபத்தை முழுசா சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹாஜனும் நான் போறேன், எதுக்கு அவளை அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ ஹயாங்கும் சியா தான் அந்த டீமன் உலகத்தோடையும் என்னோடையும் இந்த உலகத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கா, அப்படின்னா அவ தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு எல்லாருமே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே சொட்டு சொட்டா நம்ம சியா மேலையும் படுது. அதை பார்த்துட்டு முழிச்சு பாக்குறா. பார்த்தா அந்த மழையெல்லாம் அப்படியே ரத்தமா மாதிரி அவன் மேல பொழிய ஆரம்பிக்குது. அதிர்ச்சியில எழுந்திருச்சு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த கார்னர்ல இருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு திரும்பி பாக்குறா. அப்படியே அங்க கட் பண்ணி 3rd எபிசோட் முடிஞ்சிருது. இதை நாம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.